ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு நம்ம டின்னர் ரவா இட்லி அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். அதுக்கு 2 மணி நேரம் ஊறணும் முதல்ல, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல என்னென்ன வறுத்துக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டுருவோம். பொருட்கள்லாம் இதுக்கு நம்ம ஒரு 3 மிளகா, பச்சை மிளகா எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். கருவேப்பிலை 2 ஆர்க் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பொடியாக. ரவை இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1.5 கப்பு ரவை எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது பெரிய கப் ஒரு 1 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். பெரிய கப்பால் 1.5 கப்பு, பெரிய கப் 1 கப் இருக்கு இல்லையா, அதில் 1.5 கப் எடுத்துகிட்டு இருக்கேன் ரவை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். நம்ம அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் தாளித்து கொட்டுறதுக்கு. முந்திரி வச்சுட்டுருக்கேன், முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10-15 முந்திரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஊறுனா சாஃப்டாக. அதனால் தயிர் ஒரு 1.5 கப் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல எண்ணெய் விட்டு இதை முதல்ல வதக்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்க 1/2 ஸ்பூனு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். முந்திரி போட்டுன்றேன் அதுலேயே. நாம் எதில் கலந்துக்கிறோமோ அதில் போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் போட்டுன்றேன். இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுடலாம் அதுலேயே. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் இதுலேயே. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட் போட்டுக்கலாம் தான் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் கேரட் போடலை. கேரட்லாம் வதக்கலாம் வேண்டாம், அப்படியே பச்சையாகவே துருவி இட்லி அந்த மாவு விடுவோம் இல்லையா, அதே விட்டுன்றலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை போட்டுன்றேன். இந்த ரவையை போட்டுக்கிறேன்.
இந்த இட்லி மாவுக்கு தேவையான உப்பு போட்டுன்றலாம். நல்லா 2 மணி நேரமாக அது குறைஞ்சது ஊறினா தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்கள், தயிர் வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பில் அது கல்லுப்பு வந்து நல்லா கரைஞ்சுன்றோம் 2 மணி நேரம் ஊறும்போது. இன்னொரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது பாருங்க, இன்னொரு 1/2 கப் விடுற தயிர். மீதி வேணால் தண்ணி விட்டுக்கலாம். ரவை ஊற உங்களுக்கு வந்து நல்லா அந்த தண்ணி பூரா இழுத்துக்கும். இது இப்போதைக்கு வையுங்கோ. தேவையாக இருந்தால் வாக்கும்போது, இட்லி வாக்கும்போது நமக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் வார்த்து காட்டுறேன். இதோ பாருங்கள், நம்ம வந்து ரவா இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சோமா, ஒரு 2 மணி நேரம் ஊறி எடுத்து நமக்கு தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப இதாக இருந்தாலும் இதாகிடும். ரொம்ப தண்ணாக இருந்தாலும் வந்து நமக்கு இட்லி ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதை போட்டுக்கலாம் பொடியாக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கரண்டி விட்டுக்கலாம், நிறைய விட வேண்டாம். கொஞ்சம் விட்டுக்கிறேன். வந்து பாருங்க, இதில் வந்து இட்லி பானில் வந்து வெந்நீர் போட்டுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இதில் மாவு இது ரெடி பண்ணிக்கலாம். வெந்நீர் சூடாகட்டும். இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் இப்போதைக்கு அரைக்க போகிறேன். இதோ பாருங்க, நான் இதுக்கு என்ன தடவின்னு இருக்கேன் ஏற்கனவே தட்டுக்கு. கொஞ்சம் சூடாகட்டும், இதை வைக்கலாம். நான் தேங்காய் சட்னி இன்னைக்கு அரைக்க போகிறேன். இப்போது என்னுடைய சேனல் வந்து நீங்கள் புதுசாக யாராவது பார்த்துட்டுருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்னு போட்டுக்க. அதை பண்ணிடலாம், ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். உடனே நான் போடுற வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் வீடியோ. அதான் வந்து இது உடனே தண்ணி வெந்நீர் சுடட்டும். இதோ பாருங்கள், தண்ணி கொஞ்சம்லாம் சூடாகிட்டு. பத்து நிமிஷம் இட்லி வந்துடும், காட்டுறேன். இதோ பாருங்கள், ரவா இட்லி ரெடியாக எடுத்து பாருங்கோ. லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ.
இதோ பாருங்க தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வச்சு அரைச்சி தாளிச்சு கொட்டின்னு இருக்கேன். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.